தம்பி உன் பேர் என்ன தம்பி? ஹரிஷ் ஆகுங்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? காங்கேயத்துல இருந்து வரேங்கண்ணா. காங்கேயத்துல இருந்தா எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 20 மாடுங்கண்ணா. 20 மாடு இந்த கண்ணபுரம் சந்தைக்கு கொண்டு வந்துக்கிறீங்க. ஆமாங்கண்ணா. எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சா தம்பி? இல்லைங்கண்ணா, இன்னும் ஒரு 4-5 மாடு இருக்கு. 4-5 மாடு இருக்குதா? இந்த மாடு உங்களுதா? ஆமாங்கண்ணா. அது விலை என்ன சொல்றீங்க? அது விலை கொடுக்கறது இல்லைங்கண்ணா. கொடுக்கறது இல்லைங்களா? சாமி மட்டும் கொண்டாந்து சாமி கும்பிட்டு போயிருது. அப்படியா, சரி சரி. இந்த சந்தைக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இதுக்கு முன்னாடி வந்துக்கிறீங்க தம்பி? அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வரேன். வீட்டில் எத்தனை மாடு வச்சுக்கிறீங்க? அது ஒரு 7-8 வச்சு. 7-8 உருப்படி இருக்கும். இதெல்லாம் வாங்கின மாடுகளா? இது விற்கிறக்கா? இல்லை, விற்க இருக்குங்கண்ணா. இதெல்லாம் விற்கிறக்கா? எல்லாமே உங்களுக்கு தானா? இல்லைங்கண்ணா, பாதி எங்களுது, இன்னொரு மாமாது. ஆமாது. சரி சரி தம்பி. மாடுனா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குங்க. அந்த மாடெல்லாம் எப்படி சாதுவான மாடா? சாதுவான மாடுங்கண்ணா, யார் வேணாலும் பிடிக்கலாம். யார் வேணாலும் பிடிக்கலாம். நீலாம் பிடிச்ச ஒன்றும் பண்ணாது? எதுவும் பண்ணாதுங்க. பரவாயில்ல, நல்லா பழக்கி வச்சுக்கிறீங்க. சரி தம்பி. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா பசங்கெல்லாம் செல்ல விளையாடுறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க. ஆனா நீ கரெக்டா மாட்டுக்குன்னே வந்திருக்க. எப்படி? எதனால? இன்ட்ரெஸ்டிங்ண்ணா. இன்ட்ரெஸ்ட். மாடு வளர்க்கணும். இன்ட்ரெஸ்ட். வேற உன்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நீ என்ன சொல்ல வர்ற? மொபைல்ல விளையாடாம இந்த மாதிரி விவசாயம், மாடு இது மாதிரி பண்ணலாம். ஒரு ஆர்வத்தை இதுல செலுத்தலாம். ஓகே. மொபைல்ல ஸ்கிரீன் டைம் பாக்குறதோட இந்த மாதிரி மாடு கூட இது பண்ணலாம். வேற எதை சொல்லணும்னா சொல்லு. இல்லைங்க. ஓகே தம்பி. இந்த கண்ணபுரம் சந்தைக்கு மாடு வாங்குறவங்க வராங்க, விற்கிறவங்க வராங்க. நீங்களும் வாங்க, வந்து மாடு வாங்குங்க. நாட்டு மாடு இனத்தை காப்பாத்துங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.